அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் குழந்தைங்க அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உளவியல் வழிகாட்டுதல் தேவை. அதை கொடுக்காம விட்டிங்கன்னா பின்னாளில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க ஒரு 8th படிக்கிறாங்க. எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நினைக்கிறது தான் நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க. படிப்பில் ஆர்வம் வரல, அதிகமாக கோவப்படுறாங்க. ஒன்று நினச்சா அதை உடனே செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. தனக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா அதை ஆரம்ப காலத்துலேயே இதெல்லாம் பிரச்சனைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை இதெல்லாம் சாதாரணம் தான், மற்ற குழந்தைகளும் எவ்வளவோ பண்ணுது, என் குழந்தைகள்லாம் இது பரவாயில்ல இப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி அது ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் அவங்களோட வாழ்க்கை சிக்கல் எப்படி வரும்னா அவங்க உங்களை மீறி உங்கள் கண்ட்ரோலை மீறிடுவாங்க. நீங்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது எப்போ நடக்கும்னா 9th கிராஸ் ஆனவனவே நடந்துடும். அப்போது நீங்கள் அப்போவும் உங்களுக்கு தெரியாது. பல காலகட்டங்கள் காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். வேலைக்கு போக மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி காசு பணம் செலவழிச்சிருவாங்க. உங்கள்கிட்ட பொருளாதாரத்தை இதை வேணும், வண்டி வேணும், மொபைல் வேணும், காஸ்ட்லி ஐட்டம் வேணும்னு வாங்குவாங்க. பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. இவங்க எதுவுமே செய்யாமல் இருப்பாங்க. லைஃப்பில் மேரேஜ் பண்ணுறக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. யாராவது லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த கல்யாணமும் வேண்டாமாங்க. இப்படி பல இடையூறுகளுக்கு தள்ளப்பட்டுரும். அப்போ ஆரம்பத்திலேயே பெற்றோர்கள் இது பின்னாடி சரியாயிருந்தீங்கன்னா சரியாயிருக்காது, பின்னாடி பிரச்சனை அதிகமாகும்னு புரிஞ்சுக்கிட்டு சிறு வயதாக இருக்கும்போதே உங்கள் குழந்தைகளுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது உளவியல் நிபுணரை அணுகி உங்களுடைய குழந்தைகளிடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சரியான முறையில் உள்ளதா, இல்லை அதிகமாக இருக்குதா, குறைவாக இருக்குதா, இது எப்படி நியூட்ரல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல் சிகிச்சைகள் எடுத்து முறைப்படுத்தணும், இல்லை வழிப்படுத்தணும். அதை விட்டு போட்டு வளர்க்குறேங்கிற பேரில் வளர்த்திட்டு இருக்கிறீங்க. எதையுமே பழக்காமல் நீங்கள் பழக்காததெல்லாம் நாங்கள் பழக்கிறதுக்கு குறைந்தது 3 ஆண்டுகள் கூட தேவைப்படும். அப்போ இது போன்ற பாதிப்பிலிருந்து குழந்தைகளோட பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உங்கள் குழந்தைகளை இந்த உலகத்திற்கு தகுந்தாம் போல அமைக்கிறதுக்கான உளவியல் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.